இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் தற்பொழுது அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு பிறந்து 2 மாதங்கள் தான் கடந்திருக்கிறது. இப்படி 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் எக்கச்சக்கமான கொலை சம்பவங்கள் இந்த 2 மாதங்களுக்குள்ள அரங்கேறி இருக்கிறது. எங்க எந்த திசையில திரும்பினாலும் கொலை கொலை அவ்வளவுக்கு ஒரு மனிதனின் உடலை கொலை செய்கிறதுன்றது ஒரு மிக எளிதான ஒரு விஷயமாக போயிட்டது. இப்படி இருக்கும் நிலையில் 22 வயதினை உடைய ஒரு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கின்றான். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா கிராண்ட் பாஸ் சத்தம்பத்த பகுதியில உள்ள ஒரு வீடு ஒன்றுலதான் நடந்திருக்குது. அதுவும் எப்பொழுது நேற்றைய தினம் அளவிலே நேற்றைய தினம் 27ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் பதிவாக இருக்கிறது. எப்படி இந்த கொலை நடந்திருக்கிறது, என்னத்துக்காக நடந்திருக்கிறது என்ற காரணத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். குறித்த இளைஞன் வீட்டில் இருந்திருக்கிறார். அப்போ வீட்டில் இருந்த போதுதான் அடையாளம் தெரியாத இளைஞர்கள் குழு ஒன்று வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்து இளைஞனை தாக்கி கொலை செய்ததாக தற்போது போலீசாரினுடைய விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கிறது. அதுவும் கூறிய ஆயுதத்தால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வாளால வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்று விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமலுக்கு இன்னும் ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இந்த கொலைக்கான என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் சிலவர்கள் 2 பேருக்கும் இடையில தனிப்பட்ட தகராறு இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சும்மா யாரும் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் தானே, அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இப்ப வரைக்கும் அந்த காரணம் என்னன்னு சொல்லி எந்த விதமான தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆனா போலீசார் 2 நபர்களுக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட தகராறு தான் காரணம் என்று சொல்லி சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.